November 2 என்னோட பர்த்டேயோட லாங் வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நான் சாரிக்கு ஃப்ளீட்டெல்லாம் எடுத்து ஸ்டோன்லாம் ஒட்டிட்டு இருந்தேன்னா திடீர்னு அவுட்டு இடிச்சோடனே ஒரு பயந்துட்டேன், என்னடா இது சவுண்டு அப்படின்னு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இவ்வளோ தூரத்துக்கு அவங்க யோசிப்பாங்களான்னு கூட தெரியல. ஆனால் எனக்கு பிடிச்சிருந்து அவ்வளோ சவுண்டு கேட்டோம். அதிர்ஷ்டி எந்திக்கவே இல்லை. இதுக்கு முன்னாடி கேக்கெல்லாம் வெட்டி செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். ஆனால் சர்ப்ரைஸ்னா இந்த வாட்டி தான் ஃபர்ஸ்ட். தெரியும் தெரியுதுதானே கேக் தெரியலனா சரி உட்காந்து வருமா தெரியல. அப்படிதான் ஓடிச்சு. எப்படி பண்ணா பாட்டு பாடுறது நீயே பாடிக்க. நானே இப்படி சொல்லு. ஹாப்பி பர்த்டே. அதே போதும். என்ன பாக்ஸ் ஒன்னு எடுத்து கொடு. மீதி நாளைக்கு பாத்துக்கலாம்னா. என் பொண்ணு பாருங்க தனியா பாத்துனுக்குறா. பர்த்டே கேர்ள் நாளைக்கு பார்ட்டி எனக்கு நாளைக்கு வெந்து தனிந்தது காடு. இப்போ ஹாப்பி பர்த்டே பாடு. ஹாப்பி பர்த்டே டு யூ. மார்னிங் விடிஞ்சதும் எடிட்டிங் ஒர்க்லாம் முடிச்சுட்டு நானும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். இதுதான் என்னோட பர்த்டேயோட அவுட்ஃபிட். நான் சாரீ தான் வியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நானும் அதிர்ஷ்டிக்கும் ஒரே சேம் கலரில் எடுத்து வச்சுருந்தோம். இது ஒரு மாதிரி ஆரஞ்சு கலர் பட்டு சாரீ. இந்த மாதிரி கலர் என்கிட்ட இது வரைக்கும் இல்லை, அதனால தான் இந்த கலர் எடுத்துட்டேன். அதிர்ஷ்டியும் குளிக்க வச்சிருந்து அவங்க அந்த டயர்டிலேயே நல்லா தூங்கிட்டாங்க. இதுதான் அதிர்ஷ்டியோட அவுட்ஃபிட். என்ன மாதிரி சேம் ஆரஞ்சு கலரில் பார்த்தேன், கிடைக்கல. பட் லைட்டாக ஒரு ஆரஞ்சு கலரில் இருக்கும். எப்போவுமே அவங்களுக்கு ரொம்ப ஹெவியாக அந்த ஃப்ராக் இதெல்லாம் போட மாட்டேன், ஏன்னா அது அவங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். பட் இந்த துணி வந்துட்டு ரொம்ப சாஃப்டாக இருந்ததுனால அவங்க போட ஒத்துக்கிட்டாங்க. ஒரு 2 இயர்ஸாக என்னோட பர்த்டேக்கு மரஞ்செடி நடுறது ஒரு பழக்கமாக வச்சுருக்கேன். அதனால தான் இன்றைக்கி நாங்கள் ஒரு கொஞ்சம் மரஞ்செடி அதெல்லாம் நட போகிறோம். இன்னைக்கு பிறந்தநாளால கண்ணு நடப்போம். ஒன்று சீம நெல்லிக்காய், ஒன்று காட்டு நெல்லிக்காய். என் பேக் சைடில் இருக்க வாட்டர் ஆப்பிள், அப்போ அந்த லாஸ்ட்டில் இருக்க சப்போட்டா மரம், கொய்யா மரம் எல்லாமே என்னோட பர்த்டேக்கு தான் நட்டது. ஃபேஸில் உள்ள அடிப்பட்டது தான் கொஞ்சம் கடும்பா அடக்கு. சீக்கிரத்துல சரியாகிரும், பார்க்கலாம். தேங்க்யூ. வந்துட்டு இது பழைய காலத்து இந்த ஹீரோயின்லாம் இருப்பாங்கல்ல, அவ்வளவு. மரம் நட போனோன்னா செம்ம வெயில், அதனால என் மாமனார் தான் எல்லாமே பார்த்து பார்த்து செஞ்சுட்டு இருந்தாங்க. அடி 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 ஒரே சென்டர்ல மட்டும் நடு. ஒருத்தா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல இல்ல சரிக்காய்மா நல்லா ஆயித்தணும் குத்து இல்ல ஆச்சு. நீ இப்படி கொஞ்சம் தள்ளி விதை மட்டும் ஒஞ்சுக்கும். பள்ளம் பறி ஃபர்ஸ்ட் அந்த விதைய நவுத்து. உள்ள போக மாட்டேங்குதா? ஒரு விரல்ல ஃபர்ஸ்ட் பழம் தோண்டு. ஒரே விரல்ல பாரு, ஒரு விரல்ல அப்படி தோண்டி உள்ள நடி வா. சும்மா மண்ணு தள்ளி விடு.
கையில சொன்ன கல்லு இப்படி 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 அப்படி இல்ல இங்க ராசி இப்படி 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 அது ஜெயமா நீங்க 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கிறீங்க அக்கா தங்கச்சி மாதிரி ஒரே வருஷத்துல காய் வைக்கிற மாதிரி ஆமா வருதே துளுர்றாது மருந்து 2 டைம் ஆச்சு இல்ல காயில துளுத்து வருது எல்லா இலை பக்கத்துலயும் நல்லா துளுத்து இருக்காது. இப்ப எல்லாமே விளைஞ்சிருமா? பொண்ணு கால வச்சானே எப்படி விளையுது கல்லு கூட தங்கமா மாறும். வாங்கி வச்சிருந்த செடி விதை எல்லாத்தையும் நட்டாச்சு. இப்போ கோல்டு வாங்கலாம்னு சொல்லிக்கிட்டு கிளம்பிட்டோம். ரொம்ப வெயிலாக இருந்ததுனால அதிர்ஷ்டியை வீட்லேயே விட்டுட்டு போயிட்டோம். இங்கே வந்து பார்த்தா கடை பெருசாக இருக்குது, ஆனால் உள்ள ஷோகேஸில் ஒன்றுமே வைக்கல. அப்புறம் நான் எனக்கு பிடிச்ச மாதிரி டிசைன் கேட்டிருந்தேன். எல்லாமே பழைய டிசைனாக இருந்துச்சு, எனக்கு ஒன்றுமே பிடிக்கல. பக்கத்தில் இன்னொரு கடை இருந்துச்சு, அங்கேயும் வந்து கேட்டோம். இங்கேயும் நான் நினச்ச மாதிரி டிசைன்ஸ் கிடைக்கல. அடுத்த கடைக்கு போயிட்டோம். இங்கே நம்மளை பார்த்தோன்னே இவங்க யூடியூபர் தானே அப்படின்னு சொன்னாங்களா. என்னொருத்தவங்க சொல்கிறாங்க இல்லை இது அவங்க இல்லை இவங்க வேற. ஒரே அசிங்கமாக போச்சு குமார். இங்கேயும் வந்து பார்த்தா எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கம்மல் கூட இல்லை. புதுசாக ஒரு கம்மல் வந்திருக்குன்னு சொல்லிட்டு காட்டினாங்க. இது நான் ஸ்கூல் படிக்கும் போது இந்த மாதிரி கம்மல் ஒன்று போட்டிருந்தேன். அலைஞ்சு ரொம்ப டைம் ஆயிடுச்சு. எனக்கு பசிக்கவும் ஆரம்பிச்சிடுச்சு. மன வருத்தம் வேற ஒரு கடையில். ஏதாவது ஒரு கடையில் எனக்கு பிடிச்ச மாதிரி டிசைன் கிடைக்கும்னு பார்த்து ஒன்றும் கிடைக்கல. அதனால வீட்டுக்கு வந்துட்டோம். இது இல்லை இவ்வளோ நாள் மழை இல்லை, வெயில் இல்லை, அழகா இருந்துச்சு. அந்த டைம் பைசா இல்லை. ஊருப்பட்ட வெயில். இந்த வெயில திருவண்ணாமலையில போய் வாங்கணும்னா எங்க முடியும்? எனக்கு ஒரு பக்கம் அங்க வர போய் வாங்கணுமான்னு இருக்கு, ஒரு பக்கம் வாங்கணும்னு இருக்கு. சொல்ல மனசே கஷ்டமாயிடுச்சு. சரி அது போய் அப்படி ஒரு நாளைக்கு வாங்கிக்கலாம். ஒரு கடைக்கு போனா 3 கடையிலுமே சின்ன சின்ன லைட்டா கூட அதுக்கு சம்பந்தமா ஒரு இது இல்ல, டிசைனே இல்ல. எல்லாம் சும்மா அது சும்மா இருக்கு. அது நம்ம கேட்டா மட்டும் 2-3 எடுத்து பறக்கி போடாத, வேற இல்லையானா இவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு நகை கடைனா ஃபுல்லா அடிக்க வச்சிருக்கோம், நம்ம பாத்துட்டே தானே இருப்போம். அப்படி இல்ல. அந்த காலத்துல போடுறாங்களே அது போலதான் மாடல் கடுப்பாங்க. நீ கேட்க மாடல் புது மாடல் கேட்கறதுக்கு இல்ல. எனக்கு ரொம்ப பெரிய எக்ஸ்பெக்டேஷன்லாம் இல்ல. பட் ஏதோ ஒரு அளவுக்கு நாள் நல்லா போயிடுச்சு. ஆனா ஒன்னே ஒண்ணு என்னன்னா அந்த கோல்டு வாங்கலாம்னு நினைச்சேன். சோ அதுதான் வாங்க முடியல. அதான் கொஞ்சம் மன கஷ்டமா இருக்கு. ஓகே கைஸ், நான் இன்னைக்கு சாப்பிட போறேன். இன்னைக்கு எனக்கு விஷ் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்பவே நன்றிகள். தேங்க்யூ சோ மச். பாய்.